டிவி நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற வேளாண்மை பகுதியில் இயற்கையான முறையில் நடைபெறக்கூடிய காய்கறிகள் சாகுபடி, கீரை சாகுபடி, பழங்கள் சாகுபடி குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை திருவான்மியூரில் 2.5 ஏக்கருக்கு மேலான பகுதியில் இயற்கை விவசாயத்தில் கழினி விவசாயம் என்ற பெயரை இயற்கை விவசாயம் செய்து வரக்கூடிய கோகுல் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். உங்களுடைய இயற்கை விவசாயத்தில் செய்யக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகளை எத்தனை ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து வரீங்க? உங்களுடைய அந்த காய்கறிகளுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது சார்? இப்போ நம்ம 4 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. ஸோ நம்ம ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா கீரைகள் தான் முதல்ல பிரதானமாக கொடுத்தோம். நம்ம இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கிறதுனால வந்து கீரைக்கான தேவைகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நமக்குமே வேற ஒரு தொழிலிருந்து இந்த வாழ்க்கை முறைக்கு மாறி வந்ததுனால நமக்கும் வந்து இந்த மாத வருமானம் அப்படிங்கிறதுலேயே பழகியாச்சு இல்லைங்களா. அதனால் அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா விவசாயத்தில் பார்த்திங்கன்னா கீரை தான் நமக்கு மாதம் வந்து ஒரு கணிசமான வருமானம் நமக்கு வந்துடுங்க. ஸோ அதனால தான் கீரை முதல்ல சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல சத்தான ஒரு உணவு, சத்தான காய்கறி வந்து ஒரு குறைந்த விலையில் வாங்கிக்க முடியும். நம்ம உடம்புக்கு ஊட்டச்சத்து ஆனதுன்னு பார்த்திங்கன்னா கீரை தான். ஒரு 25 ரூபா கொடுத்தோன்னா அது வந்து உடம்புக்கு தேவையான எல்லா சத்து இருக்கிற கீரைகளை ஈஸியாக வாங்கிட முடியும். அதனால் அதுக்கு வந்து நல்ல ஒரு டிமாண்ட் இருந்துச்சுங்க. ஸோ ரெண்டுமே எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த டைம் வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணி எடுத்தோம். நாங்கள் கீரை தான் ஃபஸ்ட்டு வந்து சாகுபடி பண்ணிங்க. முதல்ல கீரை தான் ஆரம்பிச்சோம். முதல்ல வெறும் ஒரு 25 சென்ட்டில் தான் முதல்ல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அந்த கீரையை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு மக்கள் வந்து திருப்பி எங்களுக்கு வேணும், தொடர்ச்சியாக எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், 25 சென்ட்டுங்கிறது ஒரு 50 சென்ட்டுக்கு போடலான்னு சொல்லிட்டு 50 சென்ட்டு கொண்டு வந்தாங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது நானும் என் மனைவி மட்டும்தான். இந்த இடம் வந்து டோட்டலாக வந்து ஒரு காடு மாதிரி இந்த இடம் இது. இதை வந்து கொஞ்சம் திருத்திட்டு ஃபஸ்ட் 25 சென்ட், அதுக்கப்புறம் ஒரு 50 சென்ட் ஆகும்போது எங்களால் வந்து எங்கள் 2 பேரால் மட்டும் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வந்து மக்கள் வச்சுக்கிட்டோம். நாங்கள் 2 பசங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அப்படியே தொடர்ச்சியாக வந்தது தான் எங்களுக்கு. முதல்ல வந்து ஒரு 20 பேருக்குள்ளே தான் வாங்கியிருப்பாங்க. நண்பர்கள் மத்தியில் மட்டும்தான் வந்து கீரை கொடுத்துட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் அவங்க வாங்கி சாப்பிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக சொல்லும்போது கீரைக்கான தேவைகள் வந்து அதிகமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பயிர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த எப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா, சரி மாதத்துக்கு 4 வாரம், அந்த 4 வாரத்துக்கு அந்த மாதிரி இடத்த பிரிச்சுட்டு தொடர்ச்சியாக அதாவது எப்படின்னா உங்களுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு வந்து கீரை கிடைக்கும். நம்மகிட்ட வந்தாங்கன்னா வந்து எப்பயுமே ஏதாவது கீரை இருந்துகிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு கீரை இருக்கும். வந்தாங்கன்னா லைவாக பார்த்து என்ன கீரை இருக்குன்னு பார்த்து பறிச்சுட்டு போகலாம். அவங்களே பறிச்சு போயிடுவாங்க, காமிச்சிருவாங்க, பறிச்சு கொடுத்துருவோம். நேரில் பறித்து வைக்கலாம் மாட்டோம். ஏன்னா நம்ம பறித்து வச்சிட்டாலும் நமக்கு வந்து வீணாக போயிடும். நமக்கு வாங்கலாம் வீணாக போயிடும். நமக்கு இல்லை வதங்கிடும். இன்னொன்று அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. அதுக்கு நிலத்துல இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் கீரை. ஸோ அந்த 20 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா தொடர்ச்சியாக பிளான் பண்ணி பண்ண முடிஞ்சுது கீரை. ப்ளஸ் நமக்கு வருமானமும் ஓரளவுக்கு கைக்கு நல்லா வந்துட்டு இருந்ததுங்க. அதனால் நம்மளால் வந்து லைஃப் நல்லபடியாக பேலன்ஸ்டாக கொண்டு போக முடிஞ்சது. அதுதான் கீரை முதல்ல ஆரம்பித்தோம். வந்து கீரையை வாங்கி சாப்பிட்ட மக்கள் வந்து கீரை எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது, கீரைக்காகவும் நாங்கள் இங்கே வர மெனக்கெட்டு திருப்பி காய்க்காகவும் நாங்கள் வெளியில் தான் போகிறோம், உங்களுக்கு இடமும் இருக்குது, நீங்கள் காயும் போட்டிங்கன்னா நாங்களே வாங்கிக்குவோம், நீங்கள் பார்த்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு வியாபார வாய்ப்பு தானே அது. நமக்கு நம்மளோட உழைப்புக்கானது வந்து நம்மக்கிட்ட தேடி வருது. நம்ம ஒன்றும் வெளியில் போய் எங்கேயும் அலைஞ்சு விற்க வேண்டிய வேலை இல்லை. நம்ம விளைவிக்கிறோம், நம்ம இடத்துக்கே வந்து மக்கள் வந்து பொருள் வாங்கிட்டு போகிறாங்க. அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி தொடர்ச்சியாக வராங்க. ப்ளஸ் அவங்களோட சர்க்கிள்குள்ளே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபார்ம் இருக்குது, 2 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்து வந்து வியாபார வாய்ப்பு அமையுது நமக்கு. ஸோ அப்படி தான் நம்ம பார்த்தோம் அதை. ஸோ காய்கறிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்ரிட் எதுவும் இல்லாமல் நாட்டு காய்கறியாக போடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட இதுங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்லி நாட்டு காய் வெரைட்டிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சிகப்பு வெண்டை, அப்புறம் வெள்ளை வெண்டை, கத்திரிக்காயில் வந்து நம்ம ஊர் இந்த கொட்டாம்பட்டி கத்திரி, மணப்பாறை கத்திரி, வேலூர் முள்ளு கத்திரி, இந்த மாதிரி கத்திரி ரகங்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்து தான் நம்ம இங்கே பயிர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காகவே மக்கள் தேடி வருவாங்க. இது எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் பார்த்தது இப்போலாம் கிடைக்கிறது இல்லை. மார்க்கெட்டில் போனால் ஒரே வெரைட்டி மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் வந்து கிடைக்கிறது கிடையாது. பட் இங்கே வரும்போது இந்த மாதிரி வெரைட்டிஸ் பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. பழைய ரகங்கள் இதெல்லாம் வந்து திருப்பி வச்சிருக்கும் போது சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருத்து வாடிக்கையாளர்கள் கொடுத்த உத்வேகத்தின் காரணமாக கீரையிலிருந்து நீங்க காய்கறிக்கு மாறணும். அதுவும் சக்ஸஸ் தான். ஆமாங்க, அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதை தவிர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி கூட வந்து பழங்கள் வந்து வாழை வந்து ரெகுலராக வந்து வாழைப்பழம் எல்லாருமே சாப்பிடுவோம். ஸோ வாழைங்கும் போது இன்றைக்கி நம்ம வெளியில் போனால் மோரிஸ் இந்த மாதிரி நிறைய இந்த ரகங்கள் தானே கிடைக்குது. நாட்டு பழங்கள் போடுங்க, அதாவது பூவன், ரஸ்தாளி, அப்புறம் முந்தன் இதுலேயும் பார்த்திங்கன்னா பேயன் பழம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்ல பழம் உங்களுக்கு, அதெல்லாம் வெளியில் கிடைக்கிறதுல நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நமக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து கடற்கரை சார்ந்த ஒட்டி இருக்க பகுதிங்கிறதுனால அவங்க வந்து இந்த வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் தொடர்ச்சியாக கீரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. அதாவது இந்த சித்திரை மாதம் வரைக்கும் வந்து ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சா, சித்திரையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து மணலில் சீக்கிரம் சூடாகிட்டு கீரை சரியாக வளராமல் கொஞ்சம் பழுப்பாகி போய் இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் இது பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா, எங்களுக்கு நடுவில் வாழைகளை வந்து ஊடு பயிராக பண்ணும்போது நமக்கு வந்து வருமானமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழை இலை மூலியமாக ஒரு வருமானம் வரும், வாழை காய் வந்தால் காய் மூலியமாக ஒரு வருமானம் வரும், பழங்களாக இருந்தால் அது தனி வருமானம் வரும் இல்லைங்களா.
நம்ம பெருசாக மெயின்டைன் பண்ண போகிறதில்ல. கீரைக்கு என்ன விட போகிறோமோ அதே தான் இதுக்கும், காய்கறி செடிக்கும் அதே தான். ஸோ இப்படி பண்ணும்போது என்னன்னா ஒரே ஒரு மெயின்டெனன்ஸ் தான், பட் எல்லாமே உங்களுக்கு வந்து வேற வேற வருமானம் நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? கீரை வந்து உங்களுக்கு வந்து வாரம் வாரம் உங்களுக்கு ஆகுதுன்னா, இப்போ காய்கறி உங்களுக்கு 3 நாளுக்கு ஒருக்க நம்ம இருப்போம், நம்ம அது மூலியமாக ஒரு வருமானம். வாழை எப்போ நமக்கு கொடுக்குதோ அது மூலியமாக வருமானம். அது மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு சேரும்போது நமக்கும் வந்து அந்த சுமை கொஞ்சம் குறைஞ்சிருது நமக்கு. இப்போ 4 ஆண்டுகள் முன்பாக வந்து கீரை சாகுபடி தொடங்கினேன் இல்லையா? எத்தனை வகையான கீரை சாகுபடி தொடங்கி இப்போ விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட ஒரு 13 வெரைட்டிஸ் நம்ம கீரை பண்ணுவோங்க. 11 வகையான கீரை கீரைகள் மட்டுமே 13 வகை பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிறுகீரை, அப்புறம் முளைக்கீரை, முளைக்கீரையிலேன்னு ஒன்று செங்கீரைன்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது சிகப்பு கலரில் இருக்க முளைக்கீரை ஒன்று, தண்டு கீரை போடுவோம், அப்புறம் பாலக்கீரை போடுவோங்க, அப்புறம் பசலை வெரைட்டிஸ் போடுவோம். சிலோன் பசலன், செடி பசலன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கொடி பசலன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வெரைட்டிஸ் போடுவோம். அப்புறம் முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி. பொன்னாங்கண்ணிலுமே 3 இருக்கும். வெள்ளை பொன்னாங்கண்ணிம்பாங்க, நாட்டு பொன்னாங்கண்ணி, அப்புறம் சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது 3 வெரைட்டிஸ் போடுவோம். அதை தவிர்த்து புதினா போடுவாங்க, அப்புறம் நாட்டு கொத்தமல்லி போடுவோங்க. ஸோ 11 வகையான கீரை வகைகள். ஆமாம். அப்புறம் அந்த இது எல்லாமே வந்து பருவகாலம் இருக்கா? அது எப்போ வேணாலும் இல்லை, விளையக்கூடியதா? இதுக்கும் பருவகாலம் இருக்குது. பட் ஆனால் நமக்கு கீரை இன்னைக்கு வந்து எல்லா நாட்கள்லையும் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். மழை காலங்களில் மட்டும் எங்களால் பயிர் பண்ண முடியறது கிடையாது. அது பயிர் செய்தால் மழை நீரில் அழுகிடும். இல்லை, ஒன்று வந்து மழை நீரில் அழுகிறது, நமக்கு அது இல்லை. இது மணல் இல்லைங்களா? எங்க வந்து நம்ம விதைக்கும் போது, விதை போடும்போது மண் ட்ரையாக இருக்கணும். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப கம்மியாயிடும், இல்லை மண் ஈரமாக இருக்கும். உங்களுக்கு ஈரத்தில் நீங்கள் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக முளைச்சி வராது கீரை. அதனால் நமக்கு வந்து அந்த ட்ரைனஸ் தேவை. அதனால் எல்லா டைம்லையும் பண்ண முடியாது. மழை காலத்தில் ஸ்டாப் பண்ணி வச்சிருவோம். அந்த டைமில் காய்கறி தான் நமக்கு கை 12 மாதங்களில் எத்தனை மாதங்கள் கீரை சாகுபடி பண்ணுவீங்க சார்? உங்களுக்கு வந்து இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் வந்து, அக்டோபர் கூட இல்லை, நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதம் சுத்தமாக பண்ண முடியாது. 10 மாதம் மீதி காலத்தில் வந்து கீரை பண்ண முடியும். நடுவில் அந்த ஆடிப்பட்டத்துக்கு ஒரு மழை வரும், அப்புறமா வெப்பசலனத்தினால நடுவில் அந்த சம்மரில் ஒரு மழை வருங்க. அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கீரை இருக்காது. அதுவுமே என்ன பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடியே நாங்கள் விதைச்சிருப்போம். அதனால் வளர்ந்து வந்த கீரைகள் ஒன்றும் ஆகாது. அதனால் அப்போ சமாளிச்சிட முடியும். பட் ஆனால் வருஷத்தில் அதிகபட்சம் 3 மாதம் சரியாக பண்ண முடியாது கீரை. பண்ண முடியாது. மற்ற நாட்களில் பண்ண முடியும். இது 9 மாதம் வந்து கீரை சாகுபடி பண்ண முடியும். கீரை சாகுபடி எவ்வளோ நாட்களில் அறுவடைக்கு வரும் சார்? உங்களுக்கு 20லேருந்து 25 நாளுக்குள்ள அறுவடை வரும். அதில் வந்து இந்த வெந்தயக்கீரை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்குள்ளே எடுத்துருவோம். இந்த சின்ன வெந்தயக்கீரை மட்டும். அது வந்து உங்களுக்கு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கீரை இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெந்தயக்கீரைக்கு வந்து அதிக நீர் இருக்குங்க, சத்துக்களும் அதிகம். அது அதே மாதிரி நமக்கு வந்து விவசாயிக்கு வந்து ஒரு விதை போட்டு உங்களுக்கு வந்து 10 நாள் வருமானம் வருதுங்கும் போது அது மாதிரி எதுவுமே இருக்காது. அதுக்கு என்னென்னா நமக்கு வந்து வெயில் அதிகம் இருக்கக்கூடாது, நிழலான பகுதியாக இருக்கணும், அதே ரொம்ப நிழலாகவும் இருந்துடக்கூடாது, மிதமான ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி எங்கே சூழல் இருக்கும், எங்கே மரத்துக்கடியில் மரம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல அது போட்டுக்கணும். இப்போது கீரையை தாண்டி உங்கள் வந்து இயற்கை கழனி விவசாயத்தில் வந்து வாழையெல்லாம் சாகுபடி பண்ணியிருக்கீங்க இல்லையா? என்னென்ன வகையான வாழை சாகுபடி பண்ணியிருக்கீங்க? வாழை பார்த்தீங்கன்னா அந்த முந்தம்பழம் இருக்கும், முந்தங்காயின்னு சொல்லுவோம். நம்ம இந்த சிப்ஸ் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறோம், சாரி பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களே அது போட்டிருக்கோம். நேந்திரம் இருக்குது, அப்புறம் கதலி வச்சுருக்கோங்க, அப்புறம் கற்பூர வாழை இருக்குது, பூவன் இருக்குது. இத்தனை வகையான வாழைகள் நம்மகிட்ட இருக்கு. இது மூலமாக உங்களுக்கு வருமானம் வருது? ஆமாம், இது மூலியமாக வரும். ஆனால் வாழை வந்து பிரதானமான பயிரை நம்ம பண்ணலைங்க. நமக்கு வந்து அடிஷ்னலாக வருமானம் வரணும். இப்போ கீரை நம்மளால் பயிர் பண்ண முடியாத டைமில் கூட நம்ம வருமானம் இல்லாமல் வந்து தவிச்சிடக்கூடாது நம்ம, அப்படிங்கிறதுக்காக வாழை பயிர் பண்ணது. ஏன்னா வாழையில் பார்த்தீங்கன்னா வாழை இலைக்கு தனியாக வந்து வாங்கிட்டு போவாங்க. அதாவது கீரை காய்கறி வாங்க மக்கள் வந்து எனக்கு அமாவாசை டைமில் இருக்க ஏதாவது பண்டிகை டைமில் வந்து வாழை இலை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஒரு வாழை இலை எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த நுனி வாழையில் மட்டும் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய்க்கு போகும், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு போகும் உங்களுக்கு. ஸோ ஒரு வாழை இலை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் வந்து 6 + ஒரு 4 எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 15 ரூபாய்க்கு வந்து ஒரு முழு வாழை இலைக்கு வந்து வாங்கிக்குவாங்க. அது ஒரு நல்ல வருமானம் நமக்கு. அதை தவிர்த்து காய் எப்போ காய்க்கோ சரி, காய்கறி வாங்கும்போது வாழைக்காய் கேட்பாங்க, அப்படியே வச்சு கொடுத்துருவாங்க. வாழைக்காய்க்கு தண்டு, பூ, இது எல்லாமே நமக்கு காசு தான். அதில் பழமாகவும் வைப்பீங்க? பழமாகவும் கொடுத்துருவோம். இப்போ இந்த காய் வாழைக்கு காயை கொடுத்துருவோம். மற்றபடிக்கு பழம் எதாவது நமக்கு திரண்டு இருந்ததுன்னா கரெக்டாக நம்ம விட்டுருவோம். அதை கரெக்டாக தாரிலே வந்து ஒரு பழம் பழுத்தோடனே எடுத்து கொண்டு வச்சுருவோம். தார் அப்படியே கண்ணு முன்னாடி தொங்கிட்டு இருக்கும், மக்கள் பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். அது எந்த ஒரு ரசாயனமும் போடாமல் தானாக இயற்கையாக பழத்தை சாப்பிடும்போது அதோட சுவை தெரியும் இல்லைங்களா? அதனால் தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க. சுப நிகழ்ச்சிக்கு இந்த வாழை மரமும் தேவைப்படும் கண்டிப்பாக. ஆமாம், நிறைய விஷயங்களுக்கு வந்து வாழை நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அதுதான். ஸோ வாழை தாண்டி வேறு என்ன சாகுபடி பண்ணுறீங்க சார்? வாழை தவிர்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே மா இருக்குது, அப்புறம் நெல்லி இருக்குது, சப்போட்டா இருக்குங்க, பழம் இருக்குது, இது எல்லாமே நம்ம கொய்யா இருக்குது, இது எல்லாமே பப்பாளி இருக்குது. பப்பாளி மெயின். இப்போ எப்படி வாழை நமக்கு சொல்கிற மாதிரி பப்பாளியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்துலேருந்து உங்களுக்கு 6 மாதங்கிறது 8 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். நாட்டு பப்பாளியே போட்டிருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு மரம் தாங்கும். உங்களுக்கு அந்த பழத்தோட ருசியும் அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு பப்பாளி பழம் வந்து வெளியில் நம்ம வாங்கிட்டு பழுக்காமல் நிறைய வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பப்பாளி மரத்துலேயே வந்து லேசாக மஞ்சள் அந்த தான் பறிச்சு கொடுப்போம். அதனால் பப்பாளி வந்து அது தனித்துவமான பப்பாளியை விற்பனை பண்ணி சாகுபடி பண்ணுறீங்க. கீரை வகைகள் வாழை சாகுபடியை தாண்டி வேறு என்னென்ன வகைகளான சாகுபடி பண்ணுறீங்க சார்? நம்ம காய்கறியில் பார்த்தீங்கன்னா கத்திரி, அப்புறம் வெண்டை, தக்காளி, இது 3 போடுவோம். ஊடு பயிராக முள்ளங்கி எப்பயுமே போடுவோம். அப்புறம்
இது இவ்வளோ காய்கறியில் இவ்வளோ தாங்க பண்ணுவோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரி செடி. இது கத்திரியில் வந்து 2 ரகம் இருக்கும். ஒன்று வந்து வேலூர் முள்ளு கத்திரி இருக்கும், அப்புறம் இந்த கொட்டாம்பட்டி கத்திரின்னு சொல்லுவாங்க, பச்சை கலரில் வரி வரியாக வரும் உங்களுக்கு. அந்த 2 கத்திரியுமே போட்டிருக்கோம் அதில். இதெல்லாம் இப்போ தான் ஈல்டு வர ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கத்திரி செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த ஹைபிரிட் ரகத்தை பார்க்கறதுக்கும் இந்த செடியை பார்க்கறதுக்குமே செடியோட அமைப்பே எல்லாமே நாட்டு ரகம் தான். ஆமாம், எதுவுமே வந்து ஹைபிரிட் கிடையாது. ஹைபிரிட் இங்கே எதுவுமே இருக்காதுங்க. அதே நேரத்தில் ரசாயன உரமும் போய் சொல்லி நீங்கள் பயன்படுத்துறதே கிடையாது. எதுவுமே யூஸ் ஃபுல்லாக இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுறீங்க. அடுத்ததான் வந்து இந்த பழம் ஆமாம், இது வந்து சப்போட்டா மரம். இது கிட்டத்தட்ட நம்ம வச்ச மரம் இல்லை, நம்ம வரத்துக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் இருக்க மரம். இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான மரங்கள் தான். எப்படி 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக இந்த மரம்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சீசன் தவறாமல் காய்க்கும். காயோட சைஸ் ரொம்ப பெருசாலாம் வராதுங்க, ஆனால் அவ்வளோ தேன் மாதிரி இருக்கும் பழம் உங்களுக்கு. இது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி காய்ப்புக்கு வரும். இந்த 2 டைமே பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாக காய் கொத்தா காய்க்கும். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு காய்ப்பு இருக்கும். தொடர்ந்து 2.5 மாதம் காய்க்கும். இது என்ன ரகம் சார்? இந்த ரகத்து பேர் எனக்கு தெரியல. இது நாட்டு ரகம் தான். நாட்டு ரகம் ஆனால் அதான் ரொம்ப பழமையான ரகம். நம்ம இது ரீசெண்ட் டேஸ் தான் ஹைபிரிட்லாம் உள்ள வந்ததுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்க மரம், அதில் 10 வருஷத்துக்கு மேலே இருக்க மரம் இதெல்லாம். இது தாண்டி கொய்யா இருக்கு, இதை தாண்டி கொய்யா இருக்குது, பப்பாளி இருக்குங்க, அப்புறம் நெல்லி இருக்கு, மாங்காவும் இருக்கு, மாம்பழம், தென்னை மரமும் இருக்கு, தென்னை எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை காய்கறி வகைகளும் உங்ககிட்ட இருக்கு. இருக்கு எல்லாமே இயற்கை விவசாயத்துல நீங்க வந்து விளைவிக்கப்படுறீங்க. உங்ககிட்ட ரெகுலரா வாங்கிட்டு போறாங்க மக்கள். ஆமா, எப்பப்பெல்லாம் நம்ம இங்க விளைச்சல் இருக்குமோ அப்ப எல்லாமே மக்கள் வாங்கிட்டு போவாங்க. இங்க எது வேஸ்ட் ஒன்றும் பெருசா ஆகாது. ஒரு தடவை உங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சவங்க மீண்டும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா டேஸ்ட் தொடர்ச்சியா வாங்குவாங்க. பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெளியில நம்ம மார்க்கெட்ல பாக்குற மாதிரி ஒரு மாதிரி பளபளன்னு இருக்காதுங்க. பட் ஆனா வாங்கி ஒரு வாட்டி சுவைச்சு பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதோட தன்மை என்னன்னு புரியும். எல்லாருக்கும் கண்டிப்பா வருவாங்க. அது மார்க்கெட்ல ஒரு பொருள் கிடைக்கும் போது அது வந்து பல்வேறு கட்டத்துல போயிட்டு அது நசுங்கி டேமேஜ் ஆகிட்டு தான் கிடைக்கும். ஆனா உங்ககிட்ட வரக்கூடிய வாடைகள் நேரடியாக உங்க தோட்டத்துக்கு வந்து இந்த காய் வேணும், இந்த கீரை வேணும், இந்த பழம் வேணும் கேட்கறப்போ நீங்களே பறிச்சு கொடுப்பீங்க, அவங்களும் பறிச்சுட்டு போவாங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான காய்கறி, தரமான காய்கறி, நஞ்சில்லா உணவுப் பொருட்கள் வந்து உங்க பண்ணையில வந்து கிடைக்க வழிவகை செய்திருக்கீங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் இயற்கை உரங்களா என்னென்ன பயன்படுத்துறீங்களா சார்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் மாட்டு எருமை, அப்புறம் வண்டல். இது 2 தான் நமக்கு மெயின். சரிங்களா? இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு யூஸ் பண்ணுவோம். கடலை புண்ணாக்கு இருக்குங்களா, கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேப்பங்கொட்டை கரைசல் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அது கூட மாட்டு கோமியத்தை கலந்து கரைசல் செஞ்சு வச்சுக்குவோம். இது வந்து தெளிக்கிறதுக்கு பூச்சி விரட்டிக்காக யூஸ் பண்ணுறது. பூச்சி விரட்டிக்காக யூஸ் பண்ணுவீங்க. பூச்சி விரட்டிக்காக. அடி உரமா என்ன பயன்படுத்துவீங்க? மேல் உரமா என்ன? அடி உரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாட்டு எரு, நல்ல மக்குன மாட்டு எரு, அப்புறம் வண்டல், அப்புறம் இங்கே இருக்கிற இலதலைகள் சுற்றி இங்கே மரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இலதலைகள் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் அப்பப்போ கலெக்ட் பண்ணி எருக்குழி ஒன்று வச்சுருக்கோம். எருக்குழியில் போட்டுருவோம். அதுவே மக்கி எருவாயிடும். அதை வந்து ஆமாம், மெயினாக அதுதாங்க நமக்கு. அதுவும் கூட இந்த கம்போஸ்ட் சேர்த்துக்குவோம். இதை தவிர்த்து வேறு எதுவும் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வரது கிடையாது. பூச்சி வெரைட்டியா? பூச்சி வெரைட்டிக்கு வேப்பங்கொட்டை கரைசல், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், அப்புறம் மாட்டு கோமியம் அது கலந்து வச்சுக்குவோம். இயற்கை உரம் எல்லாமே நீங்களே தயாரிக்கிறீங்க? நம்ம பண்ணுறது வெளியில் வாங்க தேவை. இங்கே இங்கே என்ன கிடைக்குமோ அதை வச்சு பண்ணிக்கிறது. இல்லையா நம்ம பக்கத்தில் என்ன கிடைக்கும் பார்த்து. இப்போ புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் நிறைய உங்களுக்கு ஆயில் மில் இருக்குங்க. அவங்க கூட கடலை புண்ணாக்கு வாங்கிக்குவோம். வாங்கி ஊற வச்சு அப்பப்போ தெளிப்பு நீர் தானே போட்டிருக்கோம், நம்ம அதுலேயே கூட கொடுத்துருவோங்க நம்ம ஃபுல்லாகவே. இப்போ வந்து சென்னையில் வந்து நாட்டு மாடு குறைவாக இருக்குது. இயற்கை விவசாயத்துக்கு வந்து நாட்டு மாடு சாணம் கோமியம் தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் எந்த கோமியத்தோ எந்த மாட்டு சாணத்தை பயன்படுத்துறீங்க சார்? இல்லை, நம்மக்கிட்ட வந்து 3 நாட்டு பசு மாடு இருந்துச்சு. இப்போ இந்த மழை காலத்தில் தண்ணி நிறைய நின்றதுனால மாடுங்களை வந்து கிராமத்துக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே இருந்தால் வந்து காலில் கோமாரி வந்துன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நமக்கு எருவுக்கு பயன்படுத்த பாருங்க, எங்கள் பள்ளிக்கரணையில் பக்கத்தில் ஒரு கோஷாலை ஒன்று இருக்குங்க. நாட்டு மாடு பண்ணைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரீங்க? அவங்ககிட்ட மட்டும்தான் எரு எடுப்போம். வருஷத்துல 2 வாட்டி போய் எடுத்து வருவோம். அவங்களால வந்து அந்த எரு வந்து மதிப்பு கூட்டி பண்ணுறாங்க. பட் அதிக அளவு எரு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதை வெளியில் இது பண்ண முடியாது. ஆனால் நமக்கு அது பயன்படும். அதனால் வண்டி செலவு போட்டு நம்ம போய் எடுத்து வந்துடுவோம். அவங்களுக்கு மாடுங்களுக்கு தேவையானது இதை கொடுத்துருவாங்க. அது எடுத்தோம். அந்த மாட்டு சாணம் மட்டும் தான் நம்ம பயன்படும். வெளியிலேருந்து பக்கத்தில் எங்கேயுமே எதுவும் எடுக்கிறது கிடையாது. நல்ல விஷயம் தான். அதாவது உங்கள் பண்ணையில் பயன்படுத்தக்கூடிய அந்த மாட்டு சாணத்தை வந்து நாட்டு மாடு சாணத்தை தான் பயன்படுத்துறீங்க. 100% அது மட்டும் தான் இருக்கு. 100 வந்து இயற்கை விவசாயம், 100 வந்து இயற்கை இடுபொருட்கள் தான் பயன்படுத்துறீங்க. ஓகே சார். இப்போ வந்து சொட்டு நீர் போட்டிருக்கீங்க இல்லையா? தண்ணி வளம் எப்படி இருக்கு சார்? தண்ணி வளம் நீங்கள் தண்ணி பிரச்சனை இல்லைங்க. நமக்கு வந்து கடற்கரை பக்கத்தில் தான். இந்த பக்கம் ஃபுல்லாகவே தண்ணி நல்லா இருக்கும். குடிக்கிறதுக்கே இந்த தண்ணி தான். ஆரோ கூட போடுறது கிடையாது. நாங்கள் டேரெக்டாக கிணத்துல இருந்தால் இதுக்கு பயன்படுத்துகிறோம். வருஷம் ஃபுல்லாகவும் தண்ணி இருக்கும். பட் இருந்தாலும் இது மணல்ங்கிறதுனால என்னன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி விட்டாலும் உள்ளே போயிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து இரிகேஷன் மட்டும் சொட்டு நீர் போடாமல் அங்கே தெளிப்பு நீர் போட்டுருக்கோம். தெளிப்பு நீர்னா உங்களுக்கு வந்து ரெயின் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து தண்ணி நீங்கள் போட்டுவிட்டால் மழை பெய்கிற மாதிரி 2 பக்கம் போகும். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அந்த பக்கம் ஒரு 5 அடி, இந்த பக்கம் ஒரு 10 அடி ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நனைஞ்சிரும். தண்ணி தேங்காது. எப்பயுமே தண்ணி தேங்காது. அதிகப்படியான மழை அந்த டிசம்பர் டைமில் பெய்யுது பார்த்தீங்களா, புயல் டைமில், அப்போ மட்டும்தான் வந்து தண்ணியோட நிலத்தடி நீர் மட்டும் உயர்ந்து தண்ணி நிற்குங்க. அதுக்கு மற்றபடிக்கு வருஷம் ஃபுல்லாக எப்பயுமே தண்ணி நிற்காதுங்க, எவ்வளோ தண்ணி விட்டாலும்.
அதனால உங்களுக்கு தெளிப்பு நீர் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.